ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம்ப்பா. நான் ஏற்கனவே பாத்திரம் விளக்கறதுக்கு லிக்விடு போட்டேன். இப்போ அது வேறு மாதிரி ஒரு லிக்விடு போடுறேன். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம சமையல் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காப்பி தூள் விக்கிரி தூள் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதுவும் யூஸ் பண்ணலாம். இதில் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம விக்கிரி எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொக்கோ கோலா. இது நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு நான் இந்த மெத்தடை பண்ணுறேன். இது பாருங்கள், கொஞ்சம் பாதி ஊற்றிருக்கேன். இதில் பாருங்கள், நம்ம பாத்திரம் வளர்க்குற லிக்விடு நான் இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். அது நிறையா இருந்ததுனால அதை நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இது நமக்கு கறி பிடிச்ச பாத்திரம். இப்போ கேஸ் இல்லாததுனால நமக்கு கேஸு லேட்டாக கிடைக்கிறதுனால நம்ம இப்போ இது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சட்டி இது அடுப்பில் வச்சு கறியாக இருக்குது. இதை நான் விளக்கி பார்க்குறேன். இது எப்படின்னா, நம்ம இந்த லிக்விடை ஏன்னா இது மாதிரி விளக்கி காட்டுறாங்க, ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதில் நமக்கு எப்படி இது பளிச்சுன்னு ஆகுதா? ஒரே தான் கறி போகாது. ஏன்னா அலுமினிய பாத்திரம் இது. நான் இதை இப்படி ஊற்றி தேய்ச்சி பார்க்குறேன். நான் கம்பி தான் எடுத்துருக்கேன் பாருங்க, கம்பி தான் எடுத்துருக்கேன். ஏன்னா கறி பாத்திரத்துக்கெல்லாம் கம்பி தான் நல்லது. கேஸ் இல்லாததுனால நம்ம அடுப்பு வைக்கிற மாதிரி ஆகுது. அப்போ அந்த மாதிரி நமக்கு சமையல் பண்ணுறது தான் நமக்கு சோறு வடிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம், ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம அடுப்பில் எரிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். என்ன செய்கிறது, இப்போ கேஸு நமக்கு லேட்டாக கிடைக்குது. ஆனால் ஒரு நாளவு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை. நான் போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் அதை கொஞ்சம் ஊற வைக்கணும்னு சொன்னாங்க. நான் ஆனால் ஊற வைக்கல, உடனே தான் போட்டு சேர்க்குறேன். பரவாயில்ல, ஒரு வாட்டி செஞ்சு பார்ப்போம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணால் ஓரளவு நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா போகிற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. இன்னும் பாருங்கள், வெள்ளையாக தான் வருது. கொஞ்சம் நேரம்
வச்சிருந்து நம்ம இந்த பாத்திரத்தை விளக்குனோம்னா கையில் கூட பாருங்கள் அழுக்கு இல்லை, கை கூட நல்லா இருக்கு. இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள்.